ஸோ காம் யுவர் மைண்டுனா என்ன? நம்மளோட மனசை அமைதிப்படுத்துறது. ஸோ நம்ம மைண்டை காம் பண்ணும்போது மட்டும்தான், நம்மளோட மனசை அமைதிப்படுத்தும் போது மட்டும்தான் நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கிடைக்க ஆரம்பிக்கும். நமக்கு இதுதான் வேணும் லைஃப்பில் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி அண்ட் ஃபோக்கஸ் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் உங்களோட மைண்டை அமைதிப்படுத்தணும். ஸோ அமைதிப்படுத்துறதுனா என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு ஓவர் திங்கிங் அல்லது நிறைய கன்ஃபியூஸ்டான தாட்ஸ் உள்ளுக்குள்ளே கிரியேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அது எல்லாமே நம்ம படிப்படியாக செட்டில் டவுன் பண்ணும்போது நமக்கு எக்ஸாக்டாக என்ன வேணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது எதர் மெடிடேஷன் நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணலாம், அல்லது பிரெத் ஒர்க். ஸோ ஏதாவது மூச்சு பயிற்சி சம்மந்தப்பட்டது ஏதாவது நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வரும்போது அன்னெசரியாக உங்களுக்கு தாட்ஸ் க்ரியேட் ஆகாது. உங்கள் லைஃப்க்கு உங்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி தாட்ஸ் தான் க்ரியேட் ஆக ஆரம்பிக்கும். உங்களோட மைண்டை நீங்கள் கிளியராக வச்சுருக்கும் போது உங்களுக்கு எக்ஸாக்டாக என்ன வேணும், என்ன பண்ணணும் அடுத்த லைஃப்பில் அப்படிங்கிற ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது உங்களோட மைண்டை நீங்கள் காம் டவுன் பண்ணணும்.